இந்த ஜென்மத்துக்கு இந்த கஷ்டமே போதும், இதுக்கு மேல ஒரு கஷ்டத்தை என்னால அனுபவிக்கவே முடியாது, போதும்டாப்பா சாமி, இந்த சூழ்நிலையில இருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த ஒரு வரி மந்திரமும் 9 நாட்களும் போதும். இந்த 9 நாட்களுக்குள்ள நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்து போகும்னே சொல்லலாம். அது என்ன 9 நாட்கள், அந்த ஒரு வரி மந்திரம் என்னன்னு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் நாம வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கு மொத்தமா 4 நவராத்திரி வரும். ஆனி மாச அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை நாம ஆஷாட நவராத்திரின்னு சொல்றோம். இது வாராகி அன்னையோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை சாரதா நவராத்திரின்னு சொல்லுவோம். இது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த நவராத்திரி தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அடுத்ததா தை மாசத்தோட அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை நாம ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த நவராத்திரி பாத்தீங்கன்னா ராஜ மாதங்கியோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா வருஷத்தோட கடைசி மாசம், அதாவது பங்குனி மாசம். பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை நாம வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். வசந்த காலத்துல வர்றனால இத நாம வசந்த நவராத்திரின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம பராசக்தி நவராத்திரின்னு சொல்லுவாங்க. நார்த் சைடு பாத்தீங்கன்னா இத சைத்திர நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரிக்கான பதிவு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நவராத்திரி பாத்தீங்கன்னா துர்கை அம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த 9 நாட்களும் துர்கை அம்மனோட 9 வடிவங்களை நாம வழிபாடு செய்யணும். நம்ம ஊர்ல இந்த வசந்த நவராத்திரி நிறைய பேருக்கு தெரியாது. நார்த் சைட்லயும் ஸ்ரீலங்காலையும் இந்த நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. மகிஷாசுரன்கிற அரக்கனை அழிச்ச துர்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா தான் இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுது. அந்த வகையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம்ங்கிற அரக்கன் நம்மளை விட்டு போறதுக்கு இந்த வசந்த நவராத்திரியில துர்கை அம்மனுக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க சொல்ல வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம். அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம். இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்மளால கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியலன்னா கூட இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். அதே மாதிரி இந்த 9 நாட்களும் அசைவத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வசந்த நவராத்திரியோட கடைசி நாள்ல தான் நமக்கு ஸ்ரீராம நவமி வரும். அதே மாதிரி நார்த் சைடு பாத்தீங்கன்னா விரதம் இருந்து இந்த நாட்கள்ல வழிபாடு செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே நீங்கி நல்ல விஷயங்களை வரவேற்கக்கூடிய விதமா தான் இந்த வசந்த நவராத்திரி அமைஞ்சிருக்கு. இந்த வசந்த நவராத்திரியில துர்கை அம்மனுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த 9 நாட்களையும் யாருமே தவற விடாதீங்க. ஒரு சிலர் இந்த வீடியோவை லேட்டா தான் பார்த்திருப்பீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த நாள்ல இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அப்பையில இருந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த 9 நாட்களுக்குள்ள மாதவிடாய் சமயமா இருந்தா மாதவிடாய் சமயம் இல்லாத நாட்கள்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது சுத்தமா இருக்கக்கூடிய நாள்ல நீங்க சொல்லுங்க. நடுவுல மாதவிடாய் சமயமா இருந்தா அந்த டைம்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம். இந்த 9 நாட்களும் நாம அசைவத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா கட்டாயமா இந்த நவராத்திரி நாட்களை நீங்க தவற விடாதீங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் நிறைய பேருக்கு இருக்கும். இப்படிப்பட்ட வேண்டுதல் நிறைவேறதுக்காக கூட இந்த நவராத்திரி நாட்கள்ல நீங்க துர்கை அம்மனுக்கான வழிபாடுகளை செய்யலாம்.
தீராத பண கஷ்டம். என்ன செஞ்சாலும் இந்த பண கஷ்டம் தீர மாட்டேங்குது. எவ்வளவு சம்பாரிச்சாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் வந்த நொடியே காலியாயிருது. வீண் விரய செலவுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் அதிகமா இருக்கு. இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி, இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல என்ன பிரச்சனைனே தெரியாம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வராம இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்கும். திடீர்னு வீட்ல சண்டை சச்சரவுகள் வரும். நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். வீட்ல அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 9ஆம் தேதி, அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய பிரதமை திதி, அதாவது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். சாயங்கால நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்றது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சாயங்காலம் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். நான் ஆபீஸ்க்கு போறேன், இந்த மந்திரத்தை என்னால சாயங்காலம் டைம்ல சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் காலை நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மந்திரத்தை உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்தும் நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் உட்கார்ந்துகிட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நம்ம இன்னொரு சேனலான வஜ்ரகோஷம் யூடியூப் சேனல்ல இந்த பங்குனி மாசத்தோட அமாவாசை வரக்கூடிய நாள்ல, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு கல்லுப்ப தண்ணீர்ல கரைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அந்த மந்திரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய வசந்த நவராத்திரி நமக்கு கூடுதல் சிறப்போட வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வசந்த நவராத்திரி ஆரம்பமாகுது. துர்க்கையம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. இந்த வசந்த நவராத்திரியும் துர்க்கையம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெலுங்கு வருஷ பிறப்பும் நமக்கு இருக்கு. தமிழ் வருட பிறப்பும் இந்த 9 நாட்களுக்குள்ளேயே நமக்கு வருது. இது இன்னமுமே விசேஷமான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த 9 நாட்களுக்கும் நீங்க சொல்றதுக்கு பாருங்க. அந்த மந்திரம் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் தும் துர்காயை நமக. ஓம் தும் துர்காயை நமக. ஓம் தும் துர்காயை நமக. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 9 நாட்களுக்கும் 27 முறை 27 டைம்ஸ் சொல்லுங்க. இந்த மந்திரமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். துர்க்கையம்மனுக்கு உரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த மந்திரத்தை சொன்னாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். அதுலயும் இந்த வசந்த நவராத்திரியில துர்க்கையம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல இந்த மந்திரத்தை நாம சொல்லும் போது நமக்கு இன்னமுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 9 நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்க வாழ்க்கை மேம்படும், முன்னேற்ற பாதையில போகும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.